எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. வீடை மட்டும் தொடச்சி விட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். வீட்டை தொடச்சி விட்டுட்டு வாசலை பெருக்கி சாணியை போட்டு விட்டோம்னா நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் நல்ல கலர் குழம்பு போட்டுற வேண்டியதுதான். இம்மா என்ன டீ ஏட்டி மக்கா, இந்த வீடை கொஞ்சம் தொடச்சி விட்றியா? அம்மா வெளியே போய் சாணி மொழி விட்டுட்டு வந்துடுறேன். வீட்டை துடைக்கணுமா? போமா ஏட்டி, அப்போ நீ வெளியே போய் சாணியை மொழுவு, நான் இந்த வீட்டை தொடச்சி விட்றேன். செய் ஏட்டி, என்ன செய்யுங்க இம்மா, அந்த வேலையெல்லாம் நீ பாருமா. அதானே நான் பெற்றதுக்கு எங்க எனக்கு வேலை செஞ்சு தர போதுக. எம்மா எம்மா என்ன எம்மா, என்னை திரும்பி பாருமா. என்ன டீ சொல்லு. எம்மா இன்னைக்கு ராத்திரி நம்ம கேக் வெட்டுமாம்மா? ஏன் டீ? எம்மா நாளைக்கு நியூ இயர்லம்மா எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டிலலாம் கேக் வெட்டி அதை ஸ்டேட்டஸ்லலாம் போடுவாங்கம்மா. அதுக்கு என்ன டீ? அப்பாவை கேக் வாங்கிட்டு வர சொல்லுமா, நம்மளும் ஒரு கேக் வாங்கி வெட்டி ஸ்டேட்டஸில் போடுவோம். ஸ்டேட்டஸை பார்த்து தான் இங்கே சோறுலாம் உள்ளே இறங்குது. ஏமா அப்போ நீ அதை செஞ்சு கூட வீட்டில்? இது கேக்லாம் நம்ம வீட்டில் செய்ய முடியாது. அதுக்கெலாம் நிறைய பெரிய பெரிய பாத்திரம் வேணும், அடுப்பு வேணும், அதெல்லாம் முடியாது. இம்மா குக்கர்லேயே செய்யலாமா? நிறைய வேலை இருக்கட்டி, டென்ஷன் பண்ணாமல் போயிரு. இம்மா ஏதாவது ஸ்டேட்டஸ் போடணுமா, கேக்கு செஞ்சு கொடுமா. இட்டி அம்மா அரிசி முறுக்கு வேணா செஞ்சு தரட்டா? அரிசி முறுக்கா? ஏன் மூஞ்சி அப்படி போய்? அரிசி முறுக்குன்னு அவளுக்கு எவ்வளோமா? இம்மா நியூ இயருக்கு எல்லாம் கேக்கு தாம்மா வெட்டுவாவே. இட்டி இருக்கிறதே வெட்டுவாவே, இல்லாதவே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் கொண்டாடுவாவே. அம்மா உனக்கு அழகா அரிசி முறுக்கு செஞ்சு தரேன் டி, அது நீயே தின்னுப்போ. அழகா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கேக்கு கேட்டா அரிசி முறுக்கு செஞ்சு தராமலா? இட்டி 2025 முறுக்குலேயே சுடுவோம் நம்ம. என்னம்மா சொல்ற? ஆமாட்டி, அம்மா சுட்டு தரேன், நீ அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடு. இம்மா அப்படியா? ஆமாட்டி. சரிம்மா. சரி அப்போ அம்மா மாவு திரிக்கிறேன், நீ இந்த வீடை மட்டும் தொடச்சு விடா, நாளைக்கு பார்ப்போம். அதானே வானம் இடிஞ்சு ரெண்டா போனாலும் வேலை செஞ்சு விட மாட்டாளே. இவளாட்டம் படுத்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து கேக்கு வேணும் கேட்க மூத்தவா இருக்காளே அம்மா, படுத்த இடத்த விட்டு எந்திக்காது, அவ்வளவு ஜாம்பேரி. நமக்கு வாய்ச்சது தான் வாழைப்பழமா இருக்குன்னா வந்து பிறந்தது அதுக்கு மேல இருக்கு. ஏட்டி என்ன இதை வாழைப்பழம்னு ஏதோ காதில் விழுந்து எங்க வந்துட்டேலாக்கும் வாழைப்பழம்னா கேட்டுச்சு. ஆமா ஆமா, சின்னவா வந்து நாளைக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா வாழைப்பழம் வாங்குவோமான்னு கேட்டேன். என்னது வேணுமா? ஏதோ ஃப்ரெண்டு மாதிரிலாம் கேக் வெட்டுதாங்களாம். அந்தாலும் நம்மளும் கேக் வாங்கி வெட்டுவோம்னா நம்ம கேக் வாங்கி வெட்டுற நிலமையில அங்கே இருக்கோம். அதான் போ அம்மா முறுக்கு செஞ்சு தரேன்னு இருக்கேன். ஏட்டி கேக்கு கேட்டாலும் கேக் வாங்கி கொடுக்க வேண்டியதுனே. நீங்கள் வேற அவளுக்கு கேட்டதுக்கெல்லாம் செல்லம் கொடுத்துட்டு இருக்காதியே. நான் நல்ல முறுக்கில் 2025 எழுதி தரேன்னுலாம் சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன் சமாதானப்படுத்தி. நீங்கள் தான் அவ்வளோ மனசை கெடுக்காம இருந்தால் சரி போங்க பாங்க. என்னம்மா பண்ணு. பண்ணுறேன். எப்பா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் சமாளிக்கிறதுக்குல நமக்கு நாக்கு தள்ளிட மாட்டிருக்கு. என்ன இது மாமியார் கிளவி வாசல்லே உட்காந்துருக்கு, சரியில்லையே. இந்த இடம் சரியாக இருக்கும். நல்லா வட்டமாக சாணியை போட்டு எத்தனை புள்ளி கோலம் போடலாம்? 8 புள்ளி சரியாக இருக்குமா? இல்லை அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஊர்லேயே நம்ம தான் பெரிய குளமா போடணும். 12 புள்ளி போடுவோம். என்ன இது வந்ததுலேருந்து அங்கிட்டும் இங்கிட்டும் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கா? வாசலில் ஒரு நாளும் தொளிப்பு கிடையாது, இன்னைக்கு என்ன ஒரு படியாக கிடக்கு. இல்லை 12 புள்ளிலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு 15 புள்ளி இல்லைன்னா 18 புள்ளி 22 புள்ளி. யார் கேட்பா? நம்ம வாசல் தானே, புள்ளியை வச்சு விடுவோம். ஏட்டி மருமவளை, ஏட்டி என்னத்தை குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க? ஆமாம் வாளி நிறைய என்னது டீ? ஏட்டி எதுவும் திங்குக்கு வாங்கிட்டு வந்திருக்கியோ? ஏட்டி தீனி இருந்தால் கூடுட்டி. மாமியார் கிளவியோ கையில் என்னது? லட்டு டீ லட்டு. மண்டையிலே வைப்பேன் கொட்டு. ஏற்கனவே சுகரு 150 தாண்டுது. இதில் இந்த லட்டு தேவையா? ஏட்டி ஜிம்பாடி டீ ஜிம்பாடி, எத்தனை தாண்டினாலும் இந்த உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாம் பக்கெட்டில் என்ன டீ வாங்கிட்டு வந்திருக்க? திங்குக்கு தீனி இருக்கோ? ஆமாம் இருக்கு. கொஞ்சமாக கூடு டீ. தீனியா வேணும்? தீனி இந்த இருக்கு சாணி, இந்தாங்க வச்சுக்கிடுங்க. ஏட்டி என்ன நாருது? பிறவு சாணியை மொந்து பார்த்தா நாராம என்ன வணக்கே செய்யும். சாணியா? ஏட்டி நான் உன்ட தீனி தானே கேட்டேன். தீனியா? ஐயோ சாரி மாமியார் கிளவியோ, எனக்கு தீனினது சாணின்னு கேட்டுச்சு. சாரி கொண்டுட்டு அங்கே போடி. ஆமா குனிஞ்சு குனிஞ்சு வாசலையே பாத்திய, என்னட்டி சங்கதி? மாமியாரே நான் நாளைக்கு கோலம் போடலான்ட்டு இருக்கேன். அதான் எத்தனை புள்ளி வைக்கலான்ட்டு எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நீ எந்திரிச்சு வாசல் தொளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடு. என் மேலே அவ்வளவு நம்பிக்கையா? ஏட்டி 10 மணி வரைக்கும் பல்ல கட்டிட்டு தூங்குறவா எத்தனை புள்ளி வச்சா என்ன? கிரேட் இன்சல்ட். இந்த நாள் டைரியில் குறிச்சிடுங்க. நாளைக்கு விடிய கிழமை எந்திரிச்சு கோலத்தை போடல என் பேரு ஸ்மைலி இல்லை. ஆமா ப்ரூஸ்லின்னு வச்சுக்கட்டி. வீட்டுக்குள்ளேயே நமக்கு எதிரி இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா எந்திரிச்சு கோலத்தை போடணும். போடு அதையும் நானும் பார்க்க தானே போறேன். சாணியை எப்படி கரைச்சி ஊற்றணும்னு தெரியலையே. ஏட்டி நான் சொல்லுதேன். மாமியார் கிளவியோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? என் காலத்துல நான் போடாத சாணியா இங்க இருந்து 8 ஊர் அளவுக்கு வலிக்குச்சுனாலும் வலிப்பேன். பரவாயில்லையே. எப்படின்னு சொல்லுறேன் கேட்டுக்க.
சொல்லுங்க சொல்லுங்க. சாணி அள்ளி பக்கெட்டில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கையை விட்டு கரைச்சி சாணி பவுடர்னு ஒன்று இருக்கும் டீ, அதை கொஞ்சமாக போட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி வாசலில் தெளித்து விளக்கமாறு எடுத்து நல்லா ராவு ராவுன்னு ராவி விடணும். அடக்கடவுளே, இத்தனை ப்ராசஸ் இருக்கா? ஆமாம். அப்போ மாமியாரை நீங்களே சாணியை போட்டுருங்களேன். 8 ஊருக்குலாம் வலிக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு மட்டும் வலிச்சா போதும். வரட்டா மம்மி? அடியாத்தி, போகிற போக்கில் நம்மக்கிட்ட தள்ளி விட்டு விட்டாலே. ஏட்டி எங்கே போகிற? போயிடுச்சு. எங்கேயாட்டும் ஒரு மேயருக்கு பெய்யாச்சு. இந்த சாணி யார் போடுவா? வீட்டு முன்னாடி ஒரு பக்கெட் நிறைய சாணியை வாங்கி கொண்டு வச்சுட்டா சக்கருமனா ஆறுது. சரி நம்ம போடுவோம். ஏட்டி மல்லிக்குட்டி, இக்க என்ன இந்த பக்கம் வீட்டுக்கு சாணி போட்டு முழுவரேன்னு போனியே? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நட்டி பண்ணுத? இக்க நாளைக்கு புது வருஷம் பிறக்க பற்றியில ஏதாவது பலகாரம் சுடலாமன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படின்ட்டு அடுப்பு தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துடுங்க. வீட்டில் வச்சு சுட்டா நட்டி? வீட்டில் அந்த கேஸ் அடுப்பில் ஒரு 4 செவத்துக்குள்ளே சுடுறது என்னக்க சந்தோஷம். 4 பேர் சேர்ந்து சுட்டாதானே நல்லாயிருக்கும். அதான் அடுப்பு வைக்கிறதுக்கு நல்ல இடத்த பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கலாமேன்னு இருந்தேன். நீங்கள் வந்துட்டீங்களே, ஏன் சாணி போடலையோ? ஏட்டி அந்த காலத்தில் எங்கள் மாமியார்லாம் 8 ஊருக்கு சாணி வலிக்குமா, அதான் சொல்லிட்டு இருந்துச்சு. நீங்கள் 8 ஊருக்குலாம் வலிக்கண்டா, நம்ம வீட்டுக்கு மட்டும் வலிங்கன்ட்டு அது கையில் கொடுத்துட்டு நட்டிமிக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன், நமக்கு தான் ஒரு நாள் அந்த பழக்கம் கிடையாதே. சரி டீ, என்ன பலகாரம் சுடலான் இருக்கா? இக்க வீட்டில் அரிசி மாவு தான் இருக்கு, அதான் அரிசி முறுக்கு சுடலான் இருக்கேன். வேற ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் செய்யாண்டாக்கா, தீபாவளிக்கு செஞ்ச பண்டமேனு நிறைய கிடக்கு. அடியே ஆத்தி, அதான் இந்த பிள்ளைல ஏதோ ஸ்டேட்டஸில் போடணுமாமே 2025, அதான் அந்த முறுக்கில் எப்படி 2025 எழுதலாமான்னு பார்க்கேன். ஏட்டி மல்லிக்குட்டி, உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கா? அது என்னக்கா வட்ட வட்டமாக பிள்ளைகிறத விட்டு விட்டு 2 0 2 5 அப்படி புளிஞ்சா போகுது. சரி சரி ஏட்டி, நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? ஆமாக்கா, நானே உங்களுக்கு ஃபோன் போட்டு கூப்பிடலான்னு தான் இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அடுப்பை நல்லா சுற்றி மண்ணை வச்சு மூடுங்க. அடியில் மட்டும் போட்டால் போதும், அடுப்பு நவலாமல் இருக்கிறக்கு. பிறகு வரவு பறிக்கொண்டு போடுங்க. நான் வீட்டில் போய் இந்த மாவு எடுத்துட்டு எண்ணெய் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரி டீ. சின்ன வயசில் தான் மண்ணுலலாம் உட்காந்து விளையாடுவோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் விளையாடுறேன். ஸ்மெயிலியக்கா, ஓட்டிய மெடிக்கல் மிராக்கள். ஏட்டி என்ன 2 பேரும் இந்த பக்கம்? ஆண்டி என்ன பண்ணுறீங்க? மண்ணில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஏட்டி என்னைய பற்றி விளையாடுற மாதிரி ஏட்டி இருக்கு. அடுப்பை மண்ணுக்குள்ளே பதிச்சிட்டு இருக்கோம் டீ. அதாக்க அதை ஏன் பண்ணுறிய? ஏட்டி முறுக்கு சுட போகிறாளாம் மல்லிக்குட்டி, அதான். பாடுறா. சரி நாங்களும் வந்து உட்காடுறோம். உட்காருங்க உட்காருங்க. நீங்களாம் இல்லாமல் எப்படி? ஏக்கா இப்படி புது வருஷம் அதுவுமா நல்லா இனிப்பு பண்டமா கேக்கு செய்கிறத விட்டுவிட்டு இப்படி முறுக்கு சுடுறியல உங்களுக்கு நியாயமா இருக்கா? அந்த கேள்வி நீ மல்லிக்குட்டி வந்ததுக்கப்புறம் அவகிட்ட கேள்வி, சரியா? பரவாயில்லையே, யாரையும் கூப்பிடாமலே வந்து உட்காந்துருக்கீல. இக்கா வரவு மட்டும் வேணும். சரி டீ, இரு எடுத்துகிட்டு வரேன். எட்டிவில என்ன இப்போ 2 பேரையும் ஆளை கையிலேயே பிடிக்க முடியலையே, ஏதோ நடக்குது. ரகசியமாக தான் இருக்கிய 2 பேரும். என்னட்டி பண்ணுறிய 2 பேரும்? ஏக்கா நாங்கள் என்னக்கா பண்ண போகிறோம்? எங்கள் 2 இடத்துக்கு வேற என்ன வேலை? ஒவ்வொரு தெருவாக சுத்த வேண்டியதுதான். அதுவும் சரிதான். ஏக்கா புது வருஷம் அதுவுமா இனிப்பு பலகாரம் சுடாமல் இப்படி அரிசி முறுக்கு சுடுறியலக்கா? வீட்டில் அது தாண்டி இருக்கு. எனக்கும் ஆசை தான் உங்களுக்கெல்லாம் செஞ்சு தரணுன்ட்டு. வீட்டில் இதானே இருக்கு. இந்த வருஷத்தோட தத்துவம் என்னன்னா, இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகுவோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்குலாம் சொல்லித்தர போகிறேன். சூப்பரு. இக்க ஏன் இப்பவுமே நெருப்பு போட்டியே? மாவு பணையணும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை டீ, அணைச்சிடலாம். எட்டி நேரானாலும் பரவாயில்ல, நான் உங்கள் உள்ள வீட்டுக்கெலாம் கொண்டு வந்து தரேன்னு. சரிக்கா. இக்க நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 100 முறுக்கு சுட்டா சரியா இருக்குமா? மாவு கொஞ்சம் தானே டீ இருக்கு. மாவு வாங்கிடலாம்க்க. இக்க அப்போ அச்சு முறுக்கு சுட்டுதாங்கக்கா. அச்சு முறுக்கா? எட்டி அதுக்கு நிறைய தேவைப்படுமே. முட்டை, வாழைப்பழம், பிறகு சீனி அப்படி இப்படின்னு தேவைப்படுமாட்டி? ஏட்டி மல்லிக்குட்டி, சுடுறதான் சுடுறேன், இனிப்பாவே சுடு டீ, நான் வாங்கி தரேன். அப்படியாக்கா சொல்றியே? ஆமா டீ. சரிக்கா, அப்போ இன்னைக்கு இதில் உட்காந்து ஒரு 200 முறுக்கு சுட்டுருவோம். உங்களுக்கு, எங்களுக்கு, பிறகு நெட்டவழி அம்மாவுக்கு, புஷ்பாவுக்கு, மீனாட்சி பாட்டிக்கு, பிறகு ராசத்தி ரங்கா, வேற யார் இருக்கா அந்த தெருவில் அந்த சாணி கொடுத்தாவில்லக்கா அந்த பாட்டிக்கு, பிறகு அள்ளி வீட்டுக்கு. இவ்வளோ வரைக்கும் செஞ்சால் போதாது? சரி டீ, 200 போதுமா? போதாக்கா, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் 20 கொடுத்தா சரியா இருக்காது? சரியா தான் இருக்கும். எட்டிவா, அப்போ நீங்கள் 2 பேரும் கடைக்கு போய் நான் சொல்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு அச்சு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும்.